வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் கலாட்டா. இன்னைக்கு நம்ம ஆங்கிலம் அடிப்படை பாடத்தோட 2வது பாகம் பார்க்க போறோம். முதல் பாகம் பார்க்கலைன்னா கீழே லிங்க் இருக்குங்க. இப்போ ஒரு ரீகாப் பார்க்கலாம். முதல் பாகத்துல என்ன பார்த்தோன்ட்டு. தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் ஒரு முக்கிய வித்தியாசம் இருக்கு. தமிழ்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் அது வேர்ட்ல யூஸ் பண்ணும்போது அதோட உச்சரிப்புக்கும் வித்தியாசம் இல்ல. இப்ப பா அப்படிங்கிற எழுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சப்தம் ப. அதாவது பம்பரம் இல்லைன்னா பந்து. அது வேர்ட்ல யூஸ் பண்ணும்போது அதே ப சத்தம் தான் வரும். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்ல. பி அப்படிங்கிற எழுத்துக்கு பேரு பி. ஆனா அது ஒரு வேர்ட்ல யூஸ் பண்ணும்போது ப அப்படிங்கிற சப்தம் வரும். ஸோ ப அ ப அப்படின்னு வரும். இப்ப இந்த 5 எழுத்துக்கள் பார்த்துக்கோங்க. ஏ, இ, ஐ, ஓ, யு. இது தமிழோட உயிரெழுத்துக்களுக்கு சமம். இங்கிலீஷ்ல இத வவல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல ஏக்கும் ஈக்கும் மட்டும் சப்தம் வேற. ஏக்கு அ அப்படிங்கிற சப்தம், ஈக்கு ஏ, அ, ஏ. ஐ, ஓ, யு இது 3க்கும் அதேதான். ஐ, ஓ, யு அதே சப்தங்கள் தான். இப்ப இந்த 5 வவல்ஸ மிச்ச எழுத்துக்கள் கூட சேர்த்தும்போது விதவிதமான வார்த்தைகள் உருவாக்குறோம். எப்படின்னு ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்ப இந்த பிக்கு நம்ம முன்னே சொன்ன மாதிரி ப அப்படிங்கிற சப்தம். இந்த ப கூட ஏ சேர்த்துனோம்னா ஏக்கான சப்தம் அ, பிக்கான சப்தம் ப. கரெக்ட்டுங்களா? ப அ ப. பேட். ப ஏ பெட். ப ஐ பெட். ப ஓ போ பாய். இப்போ யூக்கு நம்ம பிக்கு பதிலாக இன்னொரு எழுத்து யூஸ் பண்ணி உதாரணம் பார்க்கலாம். எல் யூஸ் பண்ணுறோம். எல்கான சப்தம் ல. ல சப்தம் எல்க்கு. அது கூட யூ யூஸ் பண்ணிங்கன்னா ல யூ லூ. அதுக்கு முன்னாடி ஒரு ப போட்டிங்கன்னா ப லூ. ப்ளூ. ப்ளூ கலர் ப்ளூ. நம்ம முதல் பாகத்தில் இன்னொன்று பார்த்தோங்க. ஒரு வார்த்தையில் கடைசியில் ஈ அப்படிங்கிற எழுத்து வந்துச்சுன்னா அந்த ஈக்கான சப்தம் அங்கே வராது. அதாவது இங்கே வந்து ப்ளூன்னு தான் சொல்கிறோமோ தவிர ப்ளூ ஈ அப்படின்னு சொல்லலை. எப்போவுமே ஒரு வேர்டில் கடைசியில் ஈ வந்தால் அந்த ஈ சைலண்ட். அதுக்கான சப்தம் அந்த வார்த்தையில் வராது. அந்த வார்த்தையை முழுமைப்படுத்துறதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு யூஸ் பண்ணுறது ஈ. இதுதான் நம்ம முதல் பாகத்துல பார்த்தோம். இப்ப 2வது பாகத்துல இந்த 5 எழுத்துக்களை விட்டுருங்க. இது போக மிச்சம் 21 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 21 எழுத்துக்களுக்கும் என்னென்ன சப்தங்கள்னு பார்க்கலாம். இதுல நிறைய எழுத்துக்கு நீங்களே பார்க்கும்போதே கெஸ் பண்ணிடலாம் சப்தத்தை. ஒரு சிலதுக்கு மட்டும் வித்தியாசமா இருக்கும். அதை மட்டும் நம்ம நினைவுல வச்சுக்கிட்டா போதும். ஈஸியா ரீட் பண்ணலாம், ஆங்கிலம் ரைட் பண்ணலாம். இப்ப இந்த முதல் 2 எழுத்துக்கள் எடுத்துக்கோங்க. பி, பி. பிக்கான சப்தம் ப, பிக்கு ப. தமிழ் இதுக்கு இணையான வார்த்தை ஒன்று தான். பா. பாக்கு பாக்கு ரெண்டுக்குமே நம்ம தமிழ்ல பா தான் யூஸ் பண்றோம். ஆங்கிலத்தில் அப்படி இல்லை. ப ப 2 இருக்கு. இப்போ பி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ப அ ப பால். ப அ ப பேன். அதே மாதிரி அடுத்த 2 எழுத்து எடுத்துக்கலாங்க. டி டி. டிக்கான சப்தம் ட. டீக்கான சப்தம் ட. தமிழ்ல இது ரெண்டுக்கும் இணையான எழுத்து ஒன்று தான். ட. ஸோ ட ஏ டே டென். ட ஏ டே டென். அதாவது சிங்கம் வசிக்கிற குகைக்கு டென் அப்படின்னு சொல்லுவோம். ட அப்படிங்கிற சப்தம்னால இதில் முதல் எழுத்து டி. அதே நம்பர் 10 அதுக்கு 10 அப்படின்னு சொல்கிறோம். அது ட ஃபர்ஸ்ட் சவுண்ட் இருக்கங்காட்டி டீல ஆரம்பிக்குது. 10. ட ட அதுதான் டிக்கும் டீக்கும். அடுத்தது எல். எல் நம்ம இதுக்கு முன்ன பார்த்த மாதிரி ல அப்படிங்கிற சப்தம். இங்கிலீஷ்ல ஒரே ஒரு ல தான் இருக்கு. அதையும் அழுத்தாம மேலோட்டமா உச்சரிப்போம். ல. ல ஐ லை. லயன். சிங்கத்துக்கு லயன். அடுத்தது எம். எம்க்கு ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ம. எம் ஒரு வேர்டில் வரும்போது அதுக்கான சப்தம் ம. ம ஏ ம மேன். மேன், மேங்கோ, மேட் இது எல்லாத்துக்கும் எம் ஏ ம மேன். அடுத்தது என். என்னுக்கு ந. ஆங்கிலத்தில் ஒரே ஒரு நா தான் இருக்கு. அதுவும் மேலோட்டமாக உச்சரிக்கிறோம். ந ந ஏ நே நெட் நெக்ஸ்ட் நர்ஸ் நெய்பர் இது எல்லாத்துக்கும் முதல் எழுத்து என், அதாவது ந சப்தம். அடுத்த செட் ஆஃப் லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஆர். ஆர் கெஸ் பண்ணுறது ஈஸிங்க. ஆர் ரா.
இங்கிலீஷ்ல ஒரே ஒரு ரா தான் இருக்கு. கொஞ்சம் அழுத்தி தான் இத சொல்லுவோம். ரா. ஆர் யூ ர் அ ர ரன். அடுத்தது எஸ். எஸ்ஸுக்கு சா. ஷாக்கு எஸ்ஹெச் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஷீ அதுக்கு எஸ்ஹெச். அதே வெறும் எஸ் வந்தா ஸ். சா. இதுக்கான சப்தம் ஸ். ஸ் ஓ சோ. அதாவது சன். SON சன் மகன் அப்படிங்கிற அர்த்தம். அதே SUN வந்தா அதுவும் உச்சரிப்பு ஒன்று தான், சன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அது சூரியனை குறிக்குது. ஓ சோ. ஸ்னேக், சோ, சன் இது எல்லாத்துக்குமே வந்து எஸ் தான் முதல் எழுத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா வி. விக்கு வா சப்தம். வ அ வ வேன். வேன், வேஸ் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு வி முதல் எழுத்தா வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சி, கே இது ரெண்டுக்குமே ஒரே சப்தம் தாங்க. க. சீக்கான க கொஞ்சம் அழுத்தி அடி வாயிலிருந்து சொல்றது க. அதே கேக்கான க மேலோட்டமா சொல்றது க. கேன், கேக், குட் இதுக்கெல்லாம் சி வருது. கட், கேக், கேன், சி. அதே கிங், கைட் இதுக்கெல்லாம் கே. ஸோ இந்த கிங் கைட்கெல்லாம் கிங் அப்படி சொல்ல மாட்டோம். கிங் கைட் மேலோட்டமாக உச்சரிக்கிறதுனால அந்த காக்கு கே யூஸ் பண்ணுறோம். அதே கேக், கட், கேன் அந்த வார்த்தையிலே சி வந்து அழுத்தி தான் சொல்லுவோம். அதனால அதுக்கு சி யூஸ் பண்ணுறோம். அந்த காக்கு சி யூஸ் பண்ணுறோம். தமிழ்ல இதுக்கு இணையா கா தான். அடுத்தது ஜி. ஜிக்கு க சப்தம். க இதுக்கு தமிழ்ல கா தாங்க. நமக்கு தமிழ்ல வந்து காவை கா கா ரெண்டு சப்தத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கிலீஷில் காக்கு ரெண்டு இருக்கு. சி கே. கக்கு ஜி. உதாரணத்துக்கு க யூ கு கம் கன் க்ளூ கிராஸ் இதுக்கெல்லாம் வந்து ஜி அப்படிங்கிற எழுத்து முதல் எழுத்தா வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜே. இது ஈஸி. ஜா சப்தம். ஜே ஒரு வேர்டில் வரும்போது அதுக்கான சப்தம் ஜ. தமிழ் இதுக்கு இணையான எழுத்து ஜா. அதாவது ஜ அ ஜ ஜார் ஜாம் ஜக் ஜூஸ் இந்த மாதிரி வார்த்தைக்கு ஜே முதல் எழுத்தா வருது. என்னங்க இப்போ ஈஸியாக இருந்துச்சா? இந்த எழுத்துக்கள் அதோட சப்தங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ரீட் பண்ணலாம். ரைட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இன்னும் 3வது பாகத்தில் நம்ம இந்த பொதுவான ரூல்ஸ்க்கு சில விதிவிலக்கு இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஷா, தா இந்த மாதிரி எழுத்தெல்லாம் 2 லெட்டர்ஸை சேர்த்து வரும். SH ஷா, TH தா. ஸோ இந்த மாதிரி சேர்ந்து வர எழுத்துக்களையும் 3வது பாகத்தில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே இருக்க லைக் பட்டன் அமுக்குங்க. இங்கிலீஷ் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் பார்த்து ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.